அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுஹா தொழுகையின் 5 அற்புதங்கள். 1. 360 சதக்காவின் நன்மை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புல 360 மூட்டு இருக்குது. ஒவ்வொரு மூட்டுக்கும் தினமும் சதக்கா கொடுக்கணும். துஹா 2 ரக்காத் தொழுதா அது போதும். ஆதாரம் நூல் முஸ்லிம் 720. இதில் ஆச்சரியம், 2 நிமிஷ தொழுகை 360 தர்மம் செஞ்ச நன்மை. 2. ரிஸ்கு வாசல் திறக்கும். ஆதமுடைய மகனே, பகலின் ஆரம்பத்தில் எனக்காக 4 ரக்காத் தொழு. நான் பகல் முழுக்க உனக்கு போதுமானாக இருக்கிறேன். ஆதாரம் நூல் திர்மிதி 475. நமக்கு கடன் பிரச்சனை, வேலை இல்லை, பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தால் துஹா கண்டிப்பாக தொழலாம். 3. அவ்வாபீன்களின் தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஹா தொழுகை அவ்வாபீன்களின் தொழுகை, அதாவது அல்லாஹ்விடம் அதிகம் திரும்புபவர்களின் தொழுகை. ஆதாரம் நூல் முஸ்லிம் 748. இதோட ஆச்சரியம் என்னன்னா, அல்லாஹ்வே இவங்களை அவ்வாப்னு பேர் வச்சு அழைக்கிறான். 4. கபருடைய வெளிச்சம். உலமாக்கள் சொல்கிறாங்க, துஹா தொழுகிறவங்க முகத்தில் ஒரு நூறு இருக்கும். மறுமையில் கபருலையும் வெளிச்சம் கிடைக்கும். 5. மன நிம்மதி. காலையில் துஹா தொழுதுட்டா அன்னைக்கு முழுக்க மனசு லேசாக இருக்கும். வீண் செலவு, கோபமும் குறையும். இதை எப்போது எப்படி தொழணும்னா, சூரியன் உதிச்சு 15 நிமிஷம் கழிச்சு துஹருக்கு 15 நிமிஷம் முன்னாடி வரை தொழலாம். இதோட சிறந்த நேரம் காலை 9 to 10. இதோட ரக்காத்துகள் எத்தனைனா, குறைஞ்சது 2, அதிகபட்சம் 8, 12. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களில் ஒருவரின் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு சதக்கா இருக்கிறது. ஒவ்வொரு தஸ்பீகும் சதக்கா, ஒவ்வொரு தஹ்மீத் சதக்கா, ஒவ்வொரு தஹலீம் சதக்கா, ஒவ்வொரு தக்பீரும் சதக்கா. மேலும் நன்மையை ஏவுவதும் சதக்கா, தீமையை தடுப்பதும் சதக்கா. இவை அனைத்திற்கும் பகரமாக துஹாவின் 2 ரக்காத் தொழுகை போதுமானதாகும். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 720. இதோட விளக்கம் ரொம்ப சுருக்கமாக பார்க்கணுன்னா, நம்மளோட உடம்பில் 360 முட்டுகள், அதாவது எலும்புகள் இருக்குது. ஒவ்வொரு மூட்டுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த நன்றி கடனை கொடுக்க 2 வழி இருக்குது. 1. 360 தர்மம் செய்யணும், அது நமக்கு ரொம்ப கஷ்டம். 2. துஹாவின் 2 ரக்காத் தொழணும், இது நமக்கு ரொம்ப ஈஸி. அதனால் நம்மளை படைச்ச அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்று பாருங்க. இந்த 2 நிமிஷ தொழுகையில் 360 சதக்கா நன்மை நமக்கு கிடைக்குது. அதனால தான் இதை சஹாபாக்கள் அவ்வாபீன்களின் தொழுகைன்னு சொன்னாங்க. அதிகமாக அல்லாஹ் கிட்ட திரும்புகிறவங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த தொழுகையை கண்டிப்பாக ஆரம்பிப்போம். விடாமல் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ்.